எங்களுக்கு வந்து அடிப்படையான வசதி எதுவுமே கிடையாது. தண்ணீர் வசதியோ, சாலை வசதியோ எதுவுமே இல்ல. எங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாய்ங்க. அவைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னா ரொம்ப வேதனைப்பட்டு, கை கால்லாம் கீழ விழுந்தேன், மேல விழுந்தேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு, காயம்பட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காய்ங்க. தினந்தோறும் நாங்க வந்து 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் கொண்டு போற மாரி இருக்கு. காயம் பட்டுச்சுன்னு சொல்லி. அதே மாரி அங்கே போயிட்டு வந்து கால் வலிக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாய்ங்க. ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்க. அங்கே டீச்சர் வந்து அங்கேருந்து ஃபோன் போட்டு எதுக்குப்பா உங்க குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு எங்களையும் பேசுகிறாங்க. பிள்ளைங்க வந்து கால் வலிக்குங்கிறதுனால நாங்கள் வரலன்னு சொன்னாலும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு ரோடு வசதி இருந்துச்சுன்னா தினந்தோறும் பிள்ளைய நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. நாங்களும் பயம் இல்லாமல் இருப்போம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைய போயிட்டு வீட்டுக்கு திரும்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி அதுவும் பயமாக இருக்குது. பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கே அனுப்ப முடியலை. அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சாலை வசதி ஆயிருந்துச்சுன்னா நாங்கள் மதியான நேரத்தில் போகிறது கூட ரொம்ப வேதனைப்பட்டு தான் இந்த ஓட வரையில் போகிறோம். ரொம்ப அங்கிட்டும் இங்கிட்டும் கரடு முரடாக இருக்குது, மரங்கள் சூழ்ந்து இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு நாங்களே பெரியவங்களே அங்கிட்டு போக முடியலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் சின்ன குழந்தைங்க எப்படி இங்கேருந்து வருங்க? அதனால் எங்களுக்கு ரோடு வசதி, தண்ணீர் வசதி 2மே எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நாங்கள் வந்து ஆடம்பரமாக கேட்கல, எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை மட்டும் முதல்வர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப இது ஒரு நன்றி கடனாக இருப்போம். நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு இங்கே வந்து ஒரு பாதுகாப்பே கிடையாது. நைட்டில் ஒரு பூச்சி கடித்தாலோ பிள்ளைகளுக்கு வந்து முடியலைனாலும் எப்போ விடியும்னு நெஞ்சடிச்சிட்டு பிள்ளைகளை உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி விடிஞ்சு நாங்கள் கொண்டு போய் உசுறு காப்பாற்றுற வரைக்கும் அந்த பிள்ளைகளோட உசுறு கையில் இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கேருந்து ஒவ்வொரு குழந்தையும் நாங்கள் போய் பெற்றெடுக்கிறதுக்குள்ள எங்கள் உசுரே எங்கள் கையில் இல்லாத போல் நாங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் இங்கேருந்து போய் வர்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ஒரு இப்போ எவ்வளோ டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ இருக்கையில் எங்களுக்கு அதே மாதிரி அடிப்படை வசதியை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து ஒரு உசுறு ஏற்கனவே இங்கே 2-3 உசுறு போயிடுச்சு. நான் வந்ததுக்கப்புறம் 2-3 உசுறு போயிடுச்சு. அதுக்கு மேலே எந்த உசுருமே எங்களால் காப்பாற்ற முடியாது. இங்கேருந்து கொண்டு போய் காப்பாற்ற முடியாதனால தான் போனது ஒழிஞ்சு இங்கே கொண்டு போயிருக்க முடியும், எங்களால் காப்பாற்றிருக்க முடியும். அந்த மாதிரி இனிமேல் எந்த உசுருமே போயிடக்கூடாது. இது சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கு பாதுகாப்பான இடமா இது மாறணும். எங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு வந்து ரோடு வசதி கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து கொண்டு வரனா எப்படிப்பா கொண்டு போவீங்க? நாங்கள் வந்து கட்டில் வச்சு தொட்டில் கட்டி கட்டில் வச்சு இந்த மாதிரி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அங்கே உள்ள வராது ஆம்புலன்ஸோ ஆட்டோவோ எதுவுமே வராது. டூ வீலர்லேயே 2-3 பேருக்கு மேலே போனாலும் கூட கீழே விழுகிற மாதிரி. ஒரு ஆள் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது வீட்டுக்கு ஒரு அரிசி பருப்பு ஜாமாங்க காய்கறி வாங்கிட்டு வரனாலும் கூட அந்த கல் மணலும் சேர்ந்து வாரி விட்டு நிறைய பேர் விழுந்துருக்காங்க. விழுந்து காயப்பட்டு கை உடஞ்சு கால் உடஞ்சு போகிறதுனால இன்னும் எங்கள் குடும்பத்தே வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு மோசமடையுது ஒழிஞ்சு எங்களுக்கு இது ஒரு நன்மையாக எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஏதோ தெய்வ பிழைவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணுனா இன்னமும் நாங்கள் சந்தோஷமாக எனக்கெல்லாம் வாழலாம். நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது உலகத்துக்கே. நாங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டுறோம், எல்லா வரையுமே கட்டிகிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த டயத்துக்கு போய் நாங்கள் எல்லா வரையும் கட்டிகிட்டு இருக்க மட்டும்தான் தெரியுது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான வசதி கிடையாது. இதுக்கு மேலே ஒரு அடிப்படையான வசதி எங்களுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு நீங்கள் பணிபுரிஞ்சு எங்களுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.